அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஐயா, நான் இந்த சித்த வித்தையும் இந்த வாசியோகத்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன். இந்த சித்த வித்தை என்பது எப்படி இருக்கும்? ஹடயோகம் போல் இருக்குமா, இல்லை வேறு மாதிரி மூச்சு பயிற்சி மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மற்ற யோகா சென்டர் மாதிரி 2-3 தடவை வர சொல்லுவீங்களா? ஒவ்வொரு பயிற்சியும் தனித்தனியாக இருக்குமா, ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் இந்த கேள்வியை கேட்கும்போது இவர் ஏற்கனவே அடவ யோகா அந்த பயிற்சியை கற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சில சென்டர்களுக்கு இவர் போயிருக்கணும். அதனால தான் இந்த கேள்வி அவருக்குள்ளே வருது. இல்லை, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ சித்த ஏற்கனவே நம்ம இந்த பதிவை போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த அன்பருக்காக திரும்பவும் நம்ம அதை சொல்லுவோம். அடயோகம் என்பது வடநாட்டு சைடு அடயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹடயோகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆசனம் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம், யோகாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகாசனம் இருக்குது இல்லையா, இதில் 84 லட்சம் யோகாசனங்கள் இருக்குது. அதில் 250 வகையான யோகாசனங்கள் நடைமுறையில் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 25 ஆசனங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் 13 செஞ்சாலே 12 செஞ்சாலே போதுமானது. இப்போ மூச்சு பயிற்சி என்பது வேறு, ஹடயோகம் ஆசனம் பயிற்சி என்பது வேறு. இந்த சித்த வித்தை அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. இது எல்லாமே அடிப்படையான பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்கள் உடல்நிலையை சீர்படுத்துவதற்கு, உங்கள் உள்ளுறுப்புகளை சரியாக செயல்படுவதற்காக செய்யக்கூடியவை. ஆனால் சித்த வித்தை என்பதோ வாசியோகம் என்பதோ அதற்காக செய்வதில்லை. நோய்களை தீர்ப்பதற்காகவும் உற்சாகத்திற்காகவும் எல்லாத்திற்கும் அது பயன்படும். ஆனால் இது ஒரு மேல்நிலை பயிற்சி. எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் என்ட்டு அப்படின்னு சில ட்ரஸ்ட்டுலாம் சொல்லுவாங்க. மேல்நிலை பயிற்சி, உயர்ந்த பயிற்சி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இது அப்படி இல்லை. மேல்நிலை பயிற்சினா மேல்நிலை பயிற்சி தான். இது முக்திக்கான ஒரு பயிற்சி. நான் முக்தி அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க மட்டுமே இந்த பயிற்சியை கற்றுக்குங்க. உங்களுக்கு தீராத வியாதிகள், சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா, வைரஸ் சார்ந்த வியாதி, நீண்ட நாள் வியாதி, கேன்சர் போல் வியாதிலாம் கிடையாது. வைரஸ் சார்ந்த வியாதி நீண்ட நாளாக இருக்குன்னா இந்த பயிற்சி மூலம் குணமாகும். இந்த பயிற்சி மேல்நிலை பயிற்சி, முக்தி அடைவதற்கான முழுமையான பயிற்சி.